அன்பான குழந்தைகளுக்கு வணக்கம். பயம் கொள்ளாதீர்கள். எதை நினைத்தும் தாங்கள் பயம் கொள்ளக்கூடாது. இறந்த காலங்கள் நம் மனதை புண்படுத்தும். நம் இறந்து போன காலங்களில் எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். அதை ஒருபொழுதும் நினைவு கொள்ளாதீர்கள். பழையவற்றை நினைத்து பாருங்கள் என்பார்கள். ஏன் பழையவற்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும்? பழையவற்றை நினைத்து பார்த்தால் வாழ முடியாது. கல்லையும் முள்ளையும் மிதித்து நாம் வந்திருப்போம். அந்த வழிகளை நாம் நினைத்து பார்த்தால் வாழ முடியாது. எதிர்காலத்தில் நான் எப்படி இருப்பேன், இப்படி வாழ்வேன், வீடு இல்லையே, வாசல் இல்லையே, வாகனம் இல்லையே என்று கவலை கொள்ள வேண்டாம். எதிர்காலம் நமக்கு எப்படி வேண்டுமானாலும் அமையும். ஒரு வினாடியில் கூட நம் வாழ்க்கை மாறிவிடும். ஆகவே இறந்த காலத்தை மறப்பது போல் எதிர்காலத்தை நினைக்காதீர்கள். எதிர்காலத்தை நினைத்தால் நாம் கவலை கொண்டு, மன அழுத்தம் கொண்டு நோய்வாய்ப்பட்டு விடுவோம். நிகழ்காலம் இப்பொழுது என்ன நடக்கின்றது, என்ன செய்கின்றீர்கள், எதை செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து நிகழ்காலத்தை நினைத்து செயல்படுங்கள். இன்று தேர்தலை சந்திக்கும் நாள். நாட்டின் தலைவனை நல்லவனாக தேர்ந்தெடுங்கள். தாய் போன்ற தலைவனை மக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். யாரும் நல்லவர் இல்லையே என்று ஆதங்கப்பட வேண்டாம். மனதில் தோன்றியவர்களுக்கு வாக்களியுங்கள். இந்த முறை நல்ல மாற்றம் நம் இந்தியாவில் வரப்போகின்றது. மக்களே, கடந்து வந்த பாதைகளை மறந்து எதிர்காலங்களை எண்ணாது நிகழ்காலங்களை நினைத்து செயல்படுங்கள். குழந்தைகளுக்கு விடுமுறை விட்டிருப்பார்கள். 2 நாள் ஓய்வெடுத்து பாடசாலைக்கு அனுப்பிவிடாதீர்கள். படிப்பு படிப்பு என்று குழந்தைகளை வலியுறுத்தாதீர்கள். மார்க் எடுக்க வேண்டும், நல்ல ஸ்கூல் வேண்டும் என்று அலையாதீர்கள். எந்த பாடசாலையாக இருந்தாலும் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அதிகம் செல்வம் கொடுத்து படித்தால்தான் படிப்பென்று கிடையாது. படிக்காத பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கும் பாடசாலையில் குழந்தைகளை தேர்ந்தெடுங்கள். ஒரு பாடசாலைக்கு நம் குழந்தைகளை அழைத்து செல்கின்ற பொழுது தாய் தந்தை படித்தவர்களா என்று கேட்கின்றார்கள். உன் பிள்ளை டெஸ்ட் வைப்பதில் பாஸானால்தான் சேர்த்துக்கொள்வேன் என்கின்றார்கள். நன்றாக படிக்கும் குழந்தைக்கும் நன்றாக படித்தவர்கள் பெற்ற பிள்ளைக்கும் தான் சீட்டு தருகின்றார்கள். நன்றாக படித்தவர்களை படிக்க வைக்க எதற்கு பாடசாலை? கேவலமாக இல்லை? தேர்வில் தோல்வி அடைந்தவர்களையும் எந்த பாடமும் வராத குழந்தைகளையும் நாங்கள் படிக்க வைக்கின்றோம் என்று உறுதி கொள்ளும் பாடசாலை எந்த பாடசாலையோ அங்கு சேர்த்து விடுங்கள். படிப்பு முக்கியம்தான். குழந்தைகளை படி என்று தொல்லை பண்ணாதீர்கள். வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள். படித்தால் பாஸாகலாம், நல்ல பதவியில் இருக்கலாம், அவ்வளவுதான். நாம் எப்படியும் வாழலாம். படிப்பு வாழ்க்கைக்கு தேவைதான். படிப்பே வாழ்க்கை கிடையாது. படிக்க வையுங்கள். 100 நாள் என்றால் அதில் 30 நாள் படித்தால் போதும். 70 நாள் நல்ல விஷயங்களையும் தனித்திறமைகள் நம் குழந்தைகளிடம் இருக்கும். அதை வளர்த்து விடுங்கள். குழந்தைகளை மன அழுத்தத்திற்கு ஆளாக்காதீர்கள். படி 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 என்று கூறாதீர்கள். பெற்றோர்களே, குழந்தைகளை வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தாருங்கள். குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். வெயில் காலம் தொடங்கிவிட்டது. வாழ்வியல் பணம் இருப்பவர்கள் உல்லாச பயணம் செல்லட்டும். பணம் இல்லாதவர்கள் தனக்கு தகுந்த இடங்களுக்கு குழந்தைகளை கூட்டிச் செல்லுங்கள். வீட்டுக்குள் அடைத்து வைக்காதீர்கள். பள்ளிக்கூடம் திறந்தவுடன் பள்ளிக்கூடத்தில் அடைத்து வைக்காதீர்கள். சுதந்திர பறவையாக குழந்தைகளை செயல்படுத்துங்கள். அதற்கு நீங்கள் படிக்கட்டாக இருங்கள். எதிர்காலத்தில் என் குழந்தை இப்படி வர வேண்டும், அப்படி வர வேண்டும் என்று நீங்கள் கனவு காணாதீர்கள். உங்கள் குழந்தைகள் என்ன கனவு காணுகின்றார்களோ அதற்கு படிக்கட்டாக இருங்கள். இன்று தேர்தலை சந்திக்கும் நாள்.
நல்ல தாய் போன்ற தலைவனை தேர்ந்தெடுப்பது போல் உங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல பாதையை காட்டுங்கள். பயணம் அவர்கள் செல்லட்டும், அவர்கள் விழாது தாங்கள் உடன் சென்று பார்த்து கொள்ளுங்கள். மனதை புண்படுத்தும் வார்த்தைகள் யார் வேண்டாலும் எப்பொழுது வேண்டாலும் நம்மோடு உரையாடலாம். நட்புகள் நாளை பகையாகலாம், உறவுகள் நாளை நம்மை ஏளனம் பேசலாம். யார் எப்படி பேசினால் என்ன, எவன் என்ன நம்மை பற்றி சொன்னால் என்ன, சொல்லிவிட்டு போகட்டும். கோபத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். கோபம் கொந்தளித்தால் மன அழுத்தம் வரும், இதயம் வெடித்து விடும் என்பார்கள். மன அழுத்தம்தான் நோய்க்கு காரணம். இந்த அக்னி பிரவேச நாட்களில் சாந்தமான இடங்களுக்கு குழந்தைகளை கூட்டிச் செல்லுங்கள். அன்பாக மனைவி மக்களோடு வாழுங்கள். தேவையற்ற சிந்தனைகளை விடுத்து விடுங்கள். அவனைப்படி இவனைப்படி எவனையும் ஆராயாதீர்கள். அவன் குழந்தை அந்த பாடசாலையில் படிக்கின்றான், இவன் குழந்தை இந்த பாடசாலையில் படிக்கின்றான் என்று ஆராயாதீர்கள். நம் குழந்தைக்கு நம் தகுதிக்கு எது நடக்கிறதோ, எது நடத்த முடியுமோ அதை செயல்படுத்துங்கள். குழந்தைகளோடு கூடி குழவுங்கள். மனைவிகளோடு மனமிட்டு பேசுங்கள். உறவுகளோடு உறவாடுங்கள். யாரையும் பகையாக நினைக்காதீர்கள். நம்மை ஏசியோரிடம் கூட, விரோதிகளிடம் கூட நல்ல வார்த்தைகளை உச்சரியுங்கள். வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை, அதை வாழ்ந்து காட்டுவோம். என்றும் அன்புடன் உங்கள் அப்பா கோவிலூரான். நன்றி, வணக்கம்.